குமாரசாமி திருக்கோவில் திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை அருகே பண்பொழி என்னுமிடத்தில் அருள்மிகு குமாரசாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்குள்ள மூலவருக்கு மூக்கன் என்று ஒரு பெயருண்டு. மலை மீது ஏறிச் செல்ல 626 படிக்கட்டுகள் உள்ளன. மலை மீது திருமலைக்காளி அருள்பாலிக்கிறாள். விநாயகர் சன்னதிக்கு 16 படிக்கட்டுகள் உள்ளன. 16 செல்வங்களும் 16 படிக்கட்டுகளாக இருப்பதாக கூறுகிறார்கள். ஒரு காலத்தில் திருமலை கோவிலில் ஒரு வேல் மட்டுமே இருந்தது. இங்கு பூவன் பட்டர் என்ற அர்ச்சகர் வேலுக்கு அபிஷேகம் மற்றும் பூஜைகளை செய்து வந்தார். ஒரு நாள் நண்பகல் பூஜையை முடித்துவிட்டு ஓய்வுக்காக ஒரு புளிய மரத்தடியில் படுத்திருந்தார். அப்போது முருகப்பெருமான் கனவில் எழுந்தருளி, பட்டரே, இந்த மலை எனக்கு சொந்தமானது. நான் இங்கிருந்து சற்று தொலைவில் உள்ள கோட்டை திரடு என்ற இடத்தில் சிலை வடிவில் இருக்கிறேன். நீர் அங்கு சென்று எறும்புகள் சாறை சாறையாக செல்லும் ஒரு குழியை தோண்டி பாரும். அதற்குள் சிலை இருக்கும். அதை எடுத்து வந்து இந்த மலையில் பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் என்றார். அதன்படியே அரசருக்கு தகவல் தெரிவித்த பூவன் பட்டர் முருகன் சிலையை எடுத்து வந்து பிரதிஷ்டை செய்தார். பகல் கனவு பலிக்காது. முருகனை நம்புவோருக்கு எந்நேரம் நற்கனவு கண்டாலும் அது பலித்துவிடும். இக்கோவில் திருப்பணி காலத்தில் கல் தூண்களையும் உத்தரங்களையும் மலையின் மீது இழுத்து செல்ல யானைகள் பயன்படுத்தப்பட்டன. கனத்த பெரிய கயிறுகள் கிடைக்காத அக்காலத்தில் பனைநார் கயிறு மூலம் உத்தரங்கள் மேலே இழுக்கப்பட்டன. சில நேரங்களில் கட்டு அவிழ்ந்து தூண்கள் கீழே விழுவதுண்டு. தூண்கள் பயங்கர வேகத்துடன் கீழ்நோக்கி உருண்டு வரும். அப்போது இப்பகுதியில் வசித்த துறவியான சிவகாமி அம்மையார் என்பவர் தன் உயிரையும் பொருட்படுத்தாது முருகா என கூறிக்கொண்டு தன் தலையை கொண்டு தடுத்து நிறுத்துவாராம். மறுபடியும் அந்த தூண்கள் மேலே இழுக்கப்படும் வரை தன் தலையால் தாங்கியபடி இருப்பாராம். இப்படி அற்புத சாதனையை நிகழ்த்தும் சக்தியை முருகப்பெருமான் அவருக்கு அருள் இருந்தார். மேலும் வாழை மட்டைகளில் செங்கல் ஏற்றிக்கொண்டு மலை உச்சிக்கு இழுத்தும் சென்று திருப்பணிக்கு உதவியுள்ளார். இவருக்கு இக்கோவிலில் சிலை இருக்கிறது. மூக்கன் இக்கோவிலின் அர்ச்சகர் பூவன் பட்டர் கோட்டை திரடு சென்று முருகப்பெருமான் சுட்டிக்காட்டிய இடத்தை அகழ்ந்தபோது முருகன் சிலையில் மூக்கில் கடப்பாறை பட்டு சிறு துளி உடைந்து விட்டது. அந்த உடைசல் கூட பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. கிராமப்புறத்து மக்கள் இதை பார்த்து முருகன் என்பதற்கு பதிலாக மூக்கன் என்ற செல்ல பெயரை சுவாமிக்கு வைத்துவிட்டனர். நெல்லை மாவட்ட கிராமப்புறங்களில் குழந்தைகளுக்கு மூக்கன், மூக்காயி, மூக்கம்மாள் என்ற பெயர்கள் சூட்டப்படும். இது திருமலை முருகனின் பெயர்தான். மேலும் குழந்தை பிறந்து தொடர்ந்து இறந்து கொண்டே இருந்தால் மூக்கு குத்தி மூக்கன் என பெயரிடுவதாக வேண்டிக் கொண்டால் அந்த குழந்தை பிழைத்து கொள்ளும் என்பது நீண்டகால நம்பிக்கை. ஆண் குழந்தைகளும் 15 வயது வரை மூக்கு குத்தியிருப்பதை இப்பகுதியில் காண முடியும். 2 குழந்தைகள் தவறி 3வது பிறக்கும் குழந்தைக்கு இந்த சடங்கை செய்வது மரபாக உள்ளது. பந்தள மன்னர் எழுப்பிய கோவில் எது என யாரை கேட்டாலும் இது தெரியாதா, சபரிமலை ஐயப்பன் கோவில் என்பார்கள். பந்தளத்தை ஆண்ட ராஜாக்கள் தான் கேரள எல்லையில் உள்ள திருமலை கோவிலையும் எழுப்பியுள்ளனர். இக்கோவில் உருவாக காரணமாக இருந்த பூவன் பட்டரின் வேண்டுகோளின்படி பந்தள மன்னர் இக்கோவிலை எழுப்பியுள்ளார். இவ்வூரை சுற்றி ஐயப்பன் ஸ்தலங்களான அரியங்காவு, அச்சன் கோவில், குளத்துப்புழை உள்ளிட்டவை உள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாழை மட்டையில் கல் ஏற்றி இழுத்தவர் பண்பொழி அருகில் உள்ள அச்சன்புத்தூரில் சிவகாமி அம்மையார் வசித்து வந்தார். இவரது கணவர் கங்கை முத்துதேவர். இவர்களுக்கு குழந்தை இல்லை. திருமலை முருகனை வணங்கி குழந்தை வரம் கோரினர். கோவிலில் கல் மண்டபம் ஒன்றை அமைக்கவும் அவர் முடிவெடுத்தார். இதற்கான கற்களை அடிவாரத்திலிருந்து வாழை மட்டையில் ஏற்றி மேலே இழுத்துச் செல்வார். அப்படிப்பட்ட வைராக்கியமான பக்தி அவருடையது. இவ்வளவு சேவை செய்தும் அவருக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லை. தான் கட்டிய கல் மண்டபத்தில் வந்து தங்கிய வரதர் மஸ்தான் என்ற மகானிடம் தன் குறையை தெரிவித்தார். அந்த மகான் அவரிடம் இந்த திருமலை முருகனையே உன் குழந்தையாக ஏற்றுக்கொள் என்றதும் அவருக்கே தன் சொத்துக்களை எழுதி வைத்தார். மேலும் புளியரை என்ற கிராமத்தில் முருகனுக்கு சொந்தமாக இருந்த சொத்துக்களை அனுபவித்து வந்த சிலர் மீது திருவனந்தபுரம் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து கல்வெட்டு ஆதாரங்களை காட்டி அவற்றை மீட்டு தன் பிள்ளையான முருகனுக்கே சேர்த்தார். இந்த கல்வெட்டின் நகல் படிவம் இப்போதும் உள்ளது.
இந்த அம்மையார் முருகனுக்கே தொண்டு செய்து துறவு பூண்டதால் சிவகாமி பரதேசி அம்மையார் என்று அழைக்கப்பட்டார். திருமலை 500 அடி உயரமுடையது. 544 படிகள் ஏறி கோவிலை அடைய வேண்டும். இதை திரிகூட மலை என்றும் சொல்வர். 2 மலைகள் இந்த மலையினை தொட்டு கொண்டிருப்பது போல் தோன்றுவதால் இந்த பெயர் ஏற்பட்டது. மலைப்பாதையின் துவக்கத்தில் வல்லபை விநாயகர் சன்னதி உள்ளது. இவரை வணங்கி அடிவாரத்தில் உள்ள பாத மண்டபத்தை தரிசித்து படியேற வேண்டும். 2 பாதங்கள் இந்த சன்னதியில் உள்ளன. பாதையின் நடுவில் நடுவட்ட விநாயகர் சன்னதி உள்ளது. பின்னர் இடும்பன் சன்னதியை வணங்க வேண்டும். மலை உச்சியில் உள்ள கோவிலின் தீர்த்தத்தை அஷ்டபத்ம குளம் என்று அழைத்தனர். இந்த குளத்திற்கு தற்போது பூஞ்சுனை என பெயரிட்டுள்ளனர். இங்கு இலக்கியங்களில் நாம் படித்த குவளை என்னும் மலர் இதில் பூத்தது. தினமும் ஒரு மலர்தான் இந்த குளத்தில் பூத்ததாம். அதை கரையில் இருந்த சப்த கன்னிமார் 7வரும் முருகனை பூஜித்தனர். சப்த கன்னியர் சிலை சிவாலயங்களில் மட்டுமே இருக்கும். ஆனால் இது முருகன் தலமாக இருந்தாலும் இங்குள்ள தீர்த்த கரையிலும் சப்த கன்னியர் இருப்பது சிறப்பு. உமையவளின் 7 சக்திகளே சப்த கன்னியர் ஆவர். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கோவிலுக்கு வாழ்வில் ஒரு முறையாவது வந்து செல்ல வேண்டும். விசாகம், கார்த்திகை, உத்திரம் ஆகிய முருகனுக்குரிய நட்சத்திர நாட்களில் இம்மலையில் தங்கள் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தும் ஓடவள்ளி, நலமூலிகை, திருமலை செடி ஆகிய மூலிகைகளும் வளர்ந்தன. செல்வ விருத்திக்காக திருமலை செடியின் வேரையும் தனகர்ஷண எந்திரத்தையும் இணைத்து ஒரு காலத்தில் பூஜை செய்திருக்கிறார்கள். இன்று இந்த மூலிகைகளை அடையாளம் காண முடியாவிட்டாலும் இங்கு சென்று வந்தவர்களின் வாழ்வில் திருப்பம் ஏற்படும் என்பது நிஜம். வி என்றால் மேலான என்றும் சாகம் என்றால் ஜோதி என்றும் பொருள்படும். விசாக நட்சத்திரம் விமல சாகம், விபவ சாகம், விபுல சாகம் என்ற மூலிகை ஒளி கிரகங்களை கொண்டது என்ற மூவகை ஒளி கிரகணங்களை கொண்டது. இந்த கிரகணங்கள் அனைத்தும் இம்மலையின் படுவதால் விசாக நட்சத்தினர் ஆயுள் முழுவதும் சென்று வழிபடுவதற்கு ஏற்றது என்று சித்தர்கள் கூறியுள்ளனர். மலை உச்சியில் ஒரு உச்சி பிள்ளையார் சன்னதி உள்ளது. இந்த சன்னதியில் 16 கல்படிகள் உள்ளன. 16 படிகள் ஏறி தரிசிப்பதால் இவரை வணங்குவோருக்கு 16 செல்வமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சித்திரை 1 தேதி படித்திருவிழா, வைகாசி விசாகம், கந்தசஷ்டி,